எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ எனர்ஜியில் கரண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் என்னலாம் இருக்குது, எப்படி அந்த பல்ப் எரியுது. நம்ம அந்த வீடியோவில் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உண்மையா இல்லை பொய்யா, வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரி சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன ஒரு லெக்கு மாதிரி 2 சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த உட் பீஸில் அந்த ரெண்டு உட் பீஸையும் இந்த மாதிரி ஒரு எண்ட்லையும், இன்னொரு உட் பீஸை இந்த சைட்லையும் நம்ம நேராக நிறுத்திக்கணும். அதை க்ளூகன் வச்சு நம்ம ஒட்டிக்கணும். இது ஆர்மேச்சர், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது மோட்டருக்குள்ளே இருக்கும் ஆர்மேச்சர். இதை ஒரு சைடு அந்த லெக்கில் வச்சுக்கணும். இன்னொரு சைடில் வச்சுட்டு அதையும் க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணி வைக்கணும். அதையும் 2வது லெக்கையும் இந்த மாதிரி க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. நேராக அது கரெக்டாக பொசிஷன் நேராக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு மேக்னெட் எடுத்துக்கணும். காந்தம், ரவுண்டான ஒரு காந்தம் எடுத்துக்கிடுங்க. அதுலேயும் க்ளூகன் அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த ஆர்மேச்சருக்கு கீழே வர மாதிரி இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆர்மேச்சருக்கு அந்த காப்பர் காயில் கரெக்டாக ரவுண்ட் பண்ணியிருக்குது அந்த இடத்துக்கு கீழே இந்த மாதிரி அதையும் ஒட்டி வச்சுருங்க க்ளூகன் வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லீஃப் ஒன்று எடுத்துடுங்க, பிவிசி லீஃபு. அதை ஆர்மேச்சரோட ஒரு சைடில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் க்ளூகன் வச்சு அதில் டைட்டாக பிடிச்சிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு பீஸ் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பீஸு ஆர்மேச்சரோட இந்த சைடில், லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இது டிசி மோட்ரு. இது 3 வோல்ட்டு to 5 வோல்ட் வரைக்கும் டிசி பவர் கொடுத்தா ரன் ஆகக்கூடிய ஒரு மோட்ரு. அதுக்கப்புறம் 2 காப்பர் ஒயர் எடுத்துடுங்க. காப்பர் இது ஒயர்லேயே அந்த கம்பி மாதிரி வர்ற ஒயர் அதை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிடுங்க. பெண்ட் பண்ணி வச்சுடுங்க. 2 ஒயரையுமே இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஆர்மேச்சரோட அந்த ஒரு சைடில் டச் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணிடுங்க அந்த ஒயரை. இதே மாதிரி அந்த இன்னொரு ஒயரையும் அந்த சைடு அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிடுங்க.
அந்த மோட்டரில் வர ஒயரையும் அதில் இருக்க அந்த பேலன்ஸ் ஒயரையும் அந்த ரெட் கலர் ஒயரையும் சால்டிங் பண்ணிடுங்க இந்த மாதிரி. அதே மாதிரி மோட்டர்லேருந்து வர இன்னொரு ஒயரையும் நம்ம ஆர்மேச்சரில் கனெக்ட் பண்ணியிருக்க இன்னொரு ஒயர் கூட சால்டிங் பண்ணிடுங்க. ஓகே, சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டு மோட்ரு ப்ளஸ்ஸு ஆர்மேச்சர் கனெக்ட் பண்ண அந்த ஒரு ஒயரில் ஒரு சைடோட டெர்மினலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒயரில் இன்னொரு டெர்மினலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மோட்டரோட ஃப்ரண்டில் இன்னொரு ரவுண்ட் டைப் மேக்னெட் வச்சு செட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ரவுண்ட் மேக்னெட் எடுத்து நம்ம அந்த மோட்டரோட சைடில் வைக்கும்போது இந்த ஆர்மேச்சர் வந்து ரன் ஆகுது. அந்த காந்தத்தோட மின் சக்தியில் ரன் ஆகுது, காந்தத்தோட அந்த பவரில் அது ரன் ஆகும்போது இப்போ டிசிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு ப்ளஸ் இந்த ஆர்மேச்சர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்னால இந்த பல்ப் எரியுது. இது வந்து ஃபேக்கா இல்லை உண்மையிலே எரியுதாங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை கரெக்டாக. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.